வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குட் ஈவினிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லைவ் செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேசிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து சில டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சில ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பேசிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம பொதுவாக நம்ம மெடிசனல் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பேசிக் காம்பவுண்ட்ஸ்லாம் படித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா. ஃபஸ்ட்டு மீத்தே நமக்குலாம் தெரியும். கார்பனோட வேலன்சி 4 அப்படிங்கிறனால CH4ன்னு போட்டிருக்கிறோம். அடுத்து எத்திலின். ஸோ இது 2 கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ இது பேஸ்ட் ஆன் வேலன்சியை பொறுத்து நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்து அசிட்டிலின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அசிட்டிலின் இட் ஹஸ் பீன் மென்ஷன்டு ஹியர். தென் பென்சின். ஸோ பென்சின் the basic nucleus will be C6H6. ஓகேவா, பென்சின் ரிங். அடுத்து cyclopropane. So cyclopropane, it has been named as cyclic trimethylene. So that is the structure of cyclopropane. Next, cyclohexane. Okay, so cyclohexane இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது என்னன்னா C6H10 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னன்னா பென்சின் ரிங்கில் உள்ள பாண்ட் இருக்கும். இதில் பாண்ட் நமக்கு இருக்காது. அதனால cyclohexane அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் உள்ள பேசிக் ரிங் என்னன்னா பைரிடின். ஸோ பைரிடின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6 membered heterocyclic ring system having 1 nitrogen atom at first position, that is called as பைரிடின். சரியா, அடுத்து பைப்ரிடின் அப்படின்னு சொல்லும்போது பைப்ரிடினில் என்ன அப்படின்னா அதே 6 membered heterocyclic ring சிஸ்டமில் தான் என்ன அப்படின்னா உள்ள பாண்ட் இருக்காது. சரியா, ஸோ பாண்ட் இல்லை அப்படின்னா நம்ம பைப்ரிடின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து தயோஃபன். ஸோ தயோஃபன் அதுக்கு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா 5 membered heterocyclic ring system having 1 sulfur atom at first position, that is called as thiophene. 5 membered heterocyclic ring system having 1 sulfur at first position, that is called as thiophene. அடுத்து ஃபீனால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு OH குரூப், அதாவது ஆல்கஹால் குரூப் இருந்தால் நம்ம ஃபீனால்னு சொல்லுவோம். அடுத்து 1 ஹைட்ராக்சி 2 நைட்ரோபென்சின். இது எல்லாமே பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு ஹைட்ராக்சி குரூப்பும் OH குரூப்பும், செகண்ட் பொசிஷனில் ஒரு நைட்ரோ குரூப்பும் இருந்தால் அதுக்கு பேர் 1 ஹைட்ராக்சி 2 நைட்ரோபென்சின் அப்படின்னு சொல்கிறோம். 1 ஹைட்ராக்சி 2 நைட்ரோபென்சின் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா பென்சின் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதுதான் பென்சின் தான். ஸோ பென்சினில் 6 membered heterocyclic ring system. ஓகேவா, 6 membered ring நார்மலாக நம்ம பார்க்கக்கூடியதான். இதில் கார்பனுடைய வேலன்சியை பொறுத்து நம்ம இதில் போட்டிருக்கிறாங்க. அதாவது வேலன்சி ஆஃப் கார்பன் தட் வில் பி வேலன்சி ஆஃப் கார்பன் 6. ஸோ அதனால் கார்பனுடைய வேலன்சி நமக்கு 6 இருக்குது, சாரி 4 இருக்குது. ஸோ இங்கே 6 கார்பன்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு கார்னர்லேயும் 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இதுதான் பென்சின் ரிங். அடுத்து நாப்தலின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பென்சின் ரிங் சேர்ந்து வந்தால் அதுக்கு பேர் நாப்தலின் சொல்கிறோம். ரெண்டு பென்சின் ரிங் சேர்ந்து கம்பைண்டாக இருந்தால் அதுக்கு பேர் நாப்தலின் சொல்கிறோம். ஆந்த்ரசீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 பென்சின் ரிங்ஸ் have been joined together. It has been formed like a anthracene. ஸோ நம்பரிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4, அப்புறம் இங்கே 5 6 7 8 9 and 10 இந்த பக்கம் கொடுப்பாங்க. இது ஆந்த்ரசீன் சொல்கிறாங்க. அடுத்து நாப்தசீன் அப்படிங்கிறது 4 பென்சின் ரிங்ஸ் will be combined together. ஸோ 4 பென்சின் ரிங்ஸ் கம்பைண்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் நாப்தசீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபினாந்த்ரின். ஸோ ஃபினாந்த்ரின் அப்படிங்கிறது ஒரு அடுக்குமாடி வீடு மாதிரி இருக்கக்கூடியது. சரியா, ஃபினாந்த்ரின் அதாவது இங்கே ஒரு பென்சின் ரிங், அப்புறம் இந்த பக்கம் ஒரு பென்சின் ரிங், இந்த பக்கம் ஒரு பென்சின் ரிங். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரிங் கொடுக்குறது 1 2 3 4 இங்கே கொடுக்கும் 1
2 3 4 அப்புறம் வந்து 5 6 7 8 9 10 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து ஃபினாந்த்ரின், சரியா? ஃபினாந்த்ரின்றது வந்து ஒரு அடுக்குமாடி வீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 பென்சீன் ரிங்ஸ் வந்து டைரெக்டாக சேர்ந்துருக்காம அது வந்து இந்த மாதிரி ஒரு அடுக்குமாடி மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேவா? அடுத்து ஸ்டீராய்டு நியூக்ளியஸ். ஸோ ஸ்டீராய்டு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டீராய்டல் காம்பவுண்ட்ஸ், ஸ்டீராய்டல் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அண்ட் ஸ்டீராய்டல் காம்பவுண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக்காக இருக்கக்கூடியது தான் ஸ்டீராய்டல் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை நம்ம சைக்ளோ பென்டனோ பெர்ஹைட்ரோ ஃபினாந்த்ரின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த பக்கம் பார்த்தோம். இந்த வந்து ஃபினாந்த்ரின் ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஃபினாந்த்ரின் ரிங்கு கூட இங்கே வந்து ஒரு ரிங் இருக்குது. ஓகேவா? இதுக்கு பேர் சைக்ளோ பென்டேன். அதாவது 1 2 2 3 4 5. ஸோ 5 கார்பன், அப்புறம் வந்து 5 கார்பன் ஆட்டம்னால ஒரு க்ளோஸ்டு ரிங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து சைக்ளோபென்டேன் சொல்கிறோம். இந்த வந்து ஒரு ஃபினாந்த்ரின் ரிங் மேலே இருக்கிறதுனால சைக்ளோ பென்டனோ ஃபெர்ஹைட்ரோ ஃபினாந்த்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து. ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டீராய்டல் நியூக்ளியஸ். இதனுடைய ஐயூபேக் நேம், அதாவது இதனுடைய கெமிக்கல் நேம் வந்து சைக்ளோ பென்டனோ பெர்ஹைட்ரோ ஃபினாந்த்ரின். ஸ்டீராய்டு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியஸோட நேம் நம்ம சொல்ல முடியும் மாதிரி. ஓகேவா? அடுத்து 3 மெம்பர்டு வித் 1 நைட்ரஜன் ஆட்டம், அதாவது அஸ்ரிடின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 மெம்பர்டு ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சிஸ்டத்தில் வந்து ஒரு நைட்ரஜன் இருந்தால் அதுக்கு பேர் வந்து அஸ்ரிடின்னு சொல்கிறாங்க. AZRIDINE, அஸ்ரிடின். அடுத்து 5 மெம்பர்டு ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சிஸ்டத்தில் வந்து 1 நைட்ரஜன் இருந்ததுனால் அதுக்கு பேர் பைரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணும்போதே பைரோலில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ரிடின், அதாவது 5 மெம்பர்டு ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சிஸ்டம் ஹேவிங் 2 நைட்ரஜன் ஆட்டம் அட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் 1 2 3 4 5 அஸ்ரிடின். சரியா? அதற்கு அடுத்தாற்போல் இதில் வந்து பைரோலின் ஆர் 2 பைரோலின் பார்க்கலாம். அசிடினுக்கு அடுத்து பைரோலின் ஆர் 2 பைரோலின் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது பைரோல் வந்து பார்ஷியலி சேச்சுரேட் ஆகிருந்தனால அதுக்கு பேர் பைரோலின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பைரோல், அதாவது 5 மெம்பர்டு ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சிஸ்டத்தில் வந்து ஒரு நைட்ரஜன் இருக்குது, உள்ள வந்து பாண்டு வந்து 2 பாண்ட் இருக்குது, அதை வந்து அன்சேச்சுரேட்னு சொல்லுவாங்க. சரியா? பார்ஷியலி சேச்சுரேட்டட் அப்படின்னா பார்ட்லி ஆர் பார்ஷியலி சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கும். சரியா? அதாவது பைரோலின்னு நம்ம 2 பைரோலின் அப்படின்னு கூட சொல்ல முடியும். சரியா? ஸோ நம்பரிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 நம்பரிங் கொடுக்குறாங்க. நம்பரிங் வந்து வி கேன் கிவ் இன் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னாலும் நம்பர் கொடுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்னாலும் நம்ம நம்பர் கொடுக்கலாம். இதுதான் வந்து பைரோலின். ஸோ இந்த எழுதுனா நம்ம எழுதிக்கலாம் கிளியராக, நமக்கு வந்து ஈஸியாக இது மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து இதில் வந்து 3 பைரோலின் அப்படின்னா என்னென்னா பார்ட்லி சேச்சுரேட்டட் 3 பைரோலின். இதில் வந்து என்னென்னா 1 2 3 4 5, அதாவது தேர்டு பொசிஷனுக்கும் 4th பொசிஷனுக்கும் இடையில் வந்து அந்த பாண்ட் இருந்தனால அதுக்கு பேர் 3 பைரோலின் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து 4 பைரோலின், அதாவது 4th பொசிஷனுக்கும் 5th பொசிஷனுக்கும் இடையில் வந்து பாண்ட் இருக்கும். பைரோல் ரிங்கில் வந்து 4th பொசிஷனுக்கும் 5th பொசிஷனுக்கும் இடையில் வந்து பாண்ட் இருந்தால் அதுக்கு பேர் வந்து 4 பைரோலின் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பைரோலிடின் ரிங். ஸோ பைரோலிடின் ரிங்கில் வந்து பார்க்கும்போது ஃபுல்லி சேச்சுரேட்டட் ரிங்காக இருக்கும். அதாவது 1 2 3 4 5 இந்த மாதிரி 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 நம்பரிங்ஸ் இருக்கும் ஆஸ் யூஸ்வல், எப்போதும் போல தான். ஆனால் உள்ள வந்து பாண்ட் எதுவுமே இருக்காது, அது வந்து பைரோலிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 5 மெம்பர்டு with 1 oxygen atom. சரியா? 5 மெம்பர்டு ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சிஸ்டம் ஹேவிங் 1 oxygen atom at first position. அதுக்கு என்ன சொல்லலாம், ஃபியூரான் ஆர் ஆக்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூரான் ஆர் ஆக்சான், இதுக்கு இன்னொரு நேம் ஃபியூரான் ஆர் ஆக்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 5 மெம்பர்டு ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சிஸ்டம் ஹேவிங் 1 சல்ஃபர் ஆட்டம் அட் ஃபர்ஸ்ட் பொசிஷன். அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா தயோஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. தயோஃபன். 5 மெம்பர்டு ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சிஸ்டம் ஹேவிங் 1 சல்ஃபர் ஆட்டம் அட் ஃபர்ஸ்ட் பொசிஷன், தயோஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 5 மெம்பர்டு ரிங் சிஸ்டம் ஹேவிங் 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ், அதை வந்து நம்ம பைரசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரசோல். ஸோ பைரசோல் வந்து அன்சேச்சுரேட்டட் ஃபார்ம். இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனில் வந்து நைட்ரஜன் இருக்கும். 3 4 5 2 பாண்ட் உள்ள எப்போதும் போல ஆஸ் யூஸ்வல் இருக்கும்.
அடுத்து பைரசோலின் ஆர் 2-பைரசோலின் அப்படின்னா பார்ஷியலி சேச்சுரேட்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் வந்து ஒரு பாண்ட் இருக்கும். அதனால் நம்ம வந்து பைரசோலின் பார்ஷியலி சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 3-பைரசோலின் அப்படின்னா அதே பைரசோல் ரிங்கில் 1 2 3 4 5 இது வந்து பைரசோல் ரிங். இதில் செகண்ட் பொசிஷன்லையும் தேர்ட் பொசிஷன்லையும் ஒரு பாண்ட், அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பாண்ட் இருந்ததுனால் அது வந்து 3-pyrrhosolene. It is a partially saturated form of pyrrhosol. Okay, then 4-pyrrhosolene, that is indicating the partially saturated form of pyrrhosol. Here the bond is present in between the 4th and 5th position. Okay, one numbering will be 1 2 3 4 5. The bond is present in between 4th and 5th position. So it is the partially saturated form of pyrrhosol. Then next, pyrosolidine, that is fully saturated form of pyrosolidine. So 1 2 3 4 5, this is the numbering. Here the bond is not available inside that pyrrosol ring, so it is called as pyrosolidine. And next, 5-membered heterocyclic ring system with 2 nitrogen atom at first and third position, that is called as imidazole. So imidazole is available in unsaturated form 1 2 3 4 5. Here the bond is present in between first and third, then 4th and 5th position. So as usual unsaturated form of the heterocyclic ring system having 2 nitrogen at first and third position, imidazole. Next, imidazoline or 2-imidazoline, partly saturated 1 2 3 4 5. 1 2 3 4 5. The bond is present in between the second and third position. Then 3-imidazoline also another one partially saturated imidazoline. Here the bond is present in between 1 2 3 4 5, 3 in between third and fourth position. So that is 3-imidazoline. Then another one partially saturated form of imidazoline, that is called as 4-imidazoline. Here the bond is present in between 1 2 3 4 5, 4 and 5. Okay, that is the partially saturated form of imidazoline. Then imidazolidine. So imidazolidine here fully saturated form of imidazole. So 1 2 3 4 5. Okay, no bonds inside the imidazole ring. Imidazolidine, it is called as fully saturated form of imidazole. Okay, then hydantoin. So hydantoin is the basic ring for phenytoin, methylphenytoin and ethylphenytoin. Here the imidazole structure is there 1 2 3 4 5. In this imidazole structure, second and the fourth position will be having 2 keto groups. So imidazolidine dione or 2,4-diketo imidazolidine, that is called as hydantoin. Imidazolidine dione or 2,4-diketo imidazolidine, that is called as hydantoin. Then next structure, 5-membered heterocyclic ring system having 1 nitrogen and 1 oxygen atom, that is called as oxazole. So in oxazole ring, the first position will be having oxygen and the third position will be having nitrogen. Okay, so the numbering will be given in clockwise 1 2 3 4 5, that is oxygen. 5-membered heterocyclic ring system having 1 nitrogen and 1 oxygen, or 1 oxygen and 1 nitrogen atom at first and third position. Okay, then next, oxazolene or 2-oxazolene, that is the partially saturated form of oxazole. The numbering will be given 0 1 2 0 sorry 1 2 3 4 5, that is not 0, this is called as O. 1 2 3 4 5, that is oxazolene or 2-oxazolene. Next, 3-oxazolene, numbering 1 2 3 4 5. The bond is present in between 3 and 4, that's why it is called as 3-oxazolene, that is the partially saturated form of oxazole. Then 4-oxazolene, 1 2 3 4 5. The bond is present in between the fourth
and fifth position, 4-oxazolene, then oxazolidine, fully saturated form of oxazole, 1 2 3 4 5. Inside that, no double bond. Okay, no double bond. So up to oxazole we have discussed. Isoxazole also we will be discussing now. Then the remaining things will be discussed in tomorrow's session. Okay. So isoxazole, the isoxazole is the isomer of oxazole. Here the double bond, here the oxygen and the nitrogen atoms will be present in first and second position. In oxazole, these will be present in first and third. So numbering will be 1 2 3 4 5. Okay. So that is unsaturated form. Okay, that is unsaturated form. Unsaturated form. Then isoxazolene or 2-isoxazolene, it is partially saturated. Partially saturated means only one double bond will be there inside the isoxazole ring. See, 1 2 3 4 5, the bond is present in between 2 and 3. That's why it is called as partially saturated. Then next one also partially saturated. 3-isoxazolene. Here 1 2 3 4 5, the bond is present in between 3 and 4th. Okay, partially saturated form of isoxazole, 5-membered heterocyclic ring system having one oxygen and one nitrogen atom at first and third position. Then 4-isoxazolene. 4-isoxazolene, 1 2 3 4 5. The bond is present in between 4 and 5. Okay. Then isoxazolidine. Isoxazolidine, fully saturated form of isoxazole. Inside that isoxazole, no double bond. 1 2 3 4 5. 1 2 3 4 5. But here the valency of nitrogen will be 3. So one hydrogen atom has been entered here. Okay, that's all. Dear friends, dear students, the remaining things will be discussed tomorrow. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஒரு 6 மந்த் இருக்குது நம்மளுடைய GPAT எக்ஸாமினேஷனுக்கு. தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் ஒரு 3 months ஆர் 4 months தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம வந்து 2 எக்ஸாமினேஷனையும் கன்ஃபார்மாக கிளியர் பண்ணி எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் ஜூனியர் அனலிஸ்ட்டு, இப்போது வந்து அதர் ஸ்டேட்ஸில் நம்ம அப்ளை பண்ணி எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன் எதுவாக இருந்தாலும் ஸோ நமக்கு வந்து ஒரு பேசிக்ஸ் வேணும். ஸோ அதனால் நம்ம வந்து டெய்லி கிளாஸ் கூகுள் மீட் மற்றும் GPAT லைவ் கிளாஸில் வந்து வந்துட்டுருக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக உள்ள கேண்டிடேட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இதில் வந்து கலந்துக்கலாம், உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கிளாரிஃபிகேஷனோட நல்லா படிக்கணும், தெளிவாக மெட்டீரியல்ஸ் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால் எடுக்கப்பட்ட கிளாஸ் தான். மற்றபடி வேறு எதுவும் நினைக்க வேண்டாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் 7:30 இதே டாபிக் நம்ம வந்து கூகுள் மீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 7:30 இதே டாபிக்ஸ் நம்ம வந்து கூகுள் மீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது பேசிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், 3-membered ரிங், அப்புறம் 5-membered ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சிஸ்டம், 6-membered ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சிஸ்டம், அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, all the very best wishes for your successful examination and brightful future. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Thanks for listening the classes. Thank you very much. Thank you.